இளம்பெண்ணை காருக்குள் கொலை செய்து போட்டு தப்பியோடிய மோசடிக்காரர் மனைவியுடன் யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது. சிறைச்சாலை அலுவலகங்களை சுத்தம் செய்யும் முன்னாள் அமைச்சர் வெளிச்சத்துக்கு வந்தது நிலவரம். புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க ஆபரணங்களின் உரிமையாளர்கள் யார் யார் என்பது குறித்து அமைச்சர் ஒருவரின் முக்கிய அறிவிப்பு. தன்னை தயவு செய்து கைது செய்ய வேண்டாம் என்று கெஞ்சிய கோத்தபாயவின் மனு தாக்கல் இன்று விசாரணைக்கு. உணவு போதாதென்றால் இன்னும் தாராளமாக கேட்கலாம். சுரேஷ் சாலேவுக்கு அமைச்சர் சற்று முன் அறிவுரை. கனேடிய மாணவியொருவர் 35 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹசீஸ் ரக போதைப் பொருளோடு விமான நிலையத்தில் சற்று முன் கைது. செம்மணிதான் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான ஆவணம். ஸ்ரீநாத் எம்பி சுட்டிக்காட்டு. பல்கலைக்கழக மாணவி டெங்கு நோயால் உயிரிழக்க முன்னர் அவர் பதிவிட்ட குறுஞ்செய்தியால் பரபரப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கண்டி தெல்தனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றுக்குள் இருந்து இளம் பெண் மருத்துவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் குறித்து பிரதான சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள உயிரிழந்த பெண்ணின் காதலன் மற்றும் அவரது மனைவி நேற்று நள்ளிரவு யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். தம்பதியினர் நேற்று வெள்ளவத்தையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்தில் பயணித்த போது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் இவர்கள் யாழ்ப்பாண பகுதியில் வைத்து சுற்றிவளைப்பில் கைது செய்யப்பட்டதாக நுவரெலியா மாவட்டத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்று முன்தினம் இவர் மறைந்து இருக்க வாய்ப்புள்ளதாக சந்தேகிக்கப்படும் 25 இடங்களில் போலீசார் களமிறக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கையில் இவர் சிக்காமல் மறைந்து இருந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து மனைவியோடு கைது செய்யப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இவர் யாழ்ப்பாணம் வந்ததன் நோக்கம் போலீசாரிடமிருந்து பிடிபட வாய்ப்பு இருக்காது, மறைந்து இருக்கலாம் என்றோ இந்தியா தப்பி செல்லலாம் என்ற நோக்கத்திலோ என்ற பல கோணங்களில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு இவரோடு தொடர்பில் இருக்கும் வேறு நபர்கள் யார் யார் என்றும் யாழ்ப்பாணத்தில் இவருக்கு உதவி செய்ய யாராவது இருக்கின்றார்களா என்ற கோணத்தில் விசாரணைகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 17ஆம் தேதி இந்த கொலை சம்பவம் குறித்து நுவரெலியா போலீசார் நடத்திய கடுமையான விசாரணைகளில் சந்தேக நபர் மேலும் பல மோசடி வழக்குகளில் முழு நேரமாக வேலை செய்துள்ளார் என்பதும் அம்பலமாகியுள்ளது. போலீசாரின் தகவலின் அடிப்படையில் மொரம்பாவ ஹொஸ்கொல்ல பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதிகளை பல பெண்களுக்கு கொடுத்து பெண்களிடம் பெருமளவு பணம் மோசடி செய்ததோடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வாகன இறக்குமதி குறித்த பல மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அம்பலமாகியுள்ளது. அவரது மனைவிக்கும் இந்த மோசடி வலையமைப்புடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் வெளிப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை விவரங்களை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட தரவுத்தள பரிசோதனைகளில் மோசடி குற்றச்சாட்டுகளின் பேரில் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பரில் பேலியகொட போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டிருந்ததும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளமையால் இவர் குறித்த வலையமைப்பின் மேலதிக விவரங்கள் விரைவில் அம்பலமாகும். வெலிக்கடை சிறைச்சாலையின் அலுவலகங்களை சுத்தம் செய்யும் பணியில் முன்னாள் அமைச்சர் சரண குணவர்த்தன ஈடுபட்டுள்ளதாக சற்று முன் தகவல் ஒன்று கசிந்துள்ளது. சிறைச்சாலை வட்டார தகவல்களை வைத்து தெற்கு ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளதோடு சிறைச்சாலையின் நூலகம், ஆவண காப்பகம் போன்ற மேலும் பல இடங்களை சுத்தம் செய்யும் பணியில் முன்னாள் எம்பி ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி சரண குணவர்த்தனவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்தது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பிரகாரம் இந்த தீர்ப்பு இவருக்கு வழங்கப்பட்டது. தேசிய லொத்தர் சபையின் தலைவராக இருந்த காலத்தில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தமை குறிப்பிட வேண்டியது. இதன் அடிப்படையில் சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் அமைச்சர் சரண குணவர்த்தன பல இடங்களை சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு முன்னாள் அமைச்சர் சரண குணவர்த்தன சக கைதிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளோடு சுமூகமாக பழகி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. ருகுணு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வந்த மாத்தறை தெனியாய பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய சந்தலி தாரிகா என்ற மாணவி டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளார். மாணவியின் இந்த திடீர் மறைவு ருகுணு பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக சமூகத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதோடு இவர்கள் தங்களது இரங்கலையும் தெரிவித்துள்ளனர். சந்தலி தாரிகா தனக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்த போது தனது நடன குழுவினருக்கு தனது உடல்நிலை குறித்து அனுப்பிய குறுந்தகவலில் தனக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தன்னால் நடன நிகழ்வுக்கு வர முடியாதென்றும் குறுஞ்செய்தியில் அனுப்பியுள்ளார். நான் இறக்காவிட்டால் கண்டிப்பாக வருவேன் என்று குறிப்பிட்டிருந்த செய்தி இப்பொழுது
சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு பலரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த குறுந்தகவல் அனுப்பிய 5 நாட்களில் இந்த மாணவி உயிரிழந்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் நாடு முழுவதும் சுமார் 37,000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு தற்போது மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கை 50,000 என்ற எல்லையை தாண்டியுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட பருவமழை மற்றும் வெள்ளப்பெருக்கோடு இந்த நோய் பரவல் கட்டுப்பாடின்றி மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. இந்த வைரஸ் நோய் பரவலில் 50% அதிகமானவை மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளது. நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சு பல பகுதிகளை உத்தியோகபூர்வமாக அதி அபாய வலயங்களாக அறிவித்துள்ளதும் குறிப்பிட வேண்டியது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. கடந்த 2019 ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் குறித்த விசாரணைகளின் போது தம்மை கைது செய்வதற்கு தடை விதிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் இந்த மனு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்ததோடு இவருக்கு இதில் தொடர்பு உள்ளதால் தான் இவர் பயப்படுகின்றார் என்று பல அமைச்சர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபேசேகர மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து ராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை என்றும் புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் 3 மாதங்களில் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர வெளிப்படுத்தியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் எழுப்பியிருந்த கேள்விக்கு பாராளுமன்றத்தில் பதிலளித்த போதே நேற்று பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து ராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் புலிகளின் களஞ்சியங்களில் இருந்து சுமார் 150 கிலோ பெறுமதியான தங்க நகைகள் மட்டுமே கைப்பற்றப்பட்டதோடு இந்த நகைகளின் உரிமையாளர்கள் குறித்த எந்த தகவலும் ராணுவத்திடம் இதுவரையில் இல்லை. ஆரம்பகட்ட பணிகளை நிறைவு செய்து இன்னும் 3 மாத காலத்துக்குள் குறித்த தங்க நகைகளை நீதிமன்றத்திடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட ரீதியாக உரிமை கொண்டாடும் நபர்களுக்கு அவற்றை பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கப்படும். கடந்த 2014 ஆண்டு தங்களுடைய அடையாளங்கள் மற்றும் ஆவணங்களை சரியாக உறுதிப்படுத்திய 2000 பேருக்கு தங்க நகைகள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தகுந்த ஆவணங்களை சமர்ப்பிப்பவர்களுக்கு தொடர்ந்தும் நகைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்தோடு விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலோ அல்லது தேர்தல் பிரச்சாரங்களிலோ எந்த ஒரு வாக்குறுதியும் வழங்கப்படவில்லை என்பதை அமைச்சர் இதன் போது தெளிவுபடுத்தியுள்ளார். சுரேஷ் சாலே நலமுடன் உள்ளதாகவும் அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலை தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அடிக்கடி கருத்துக்களை கூறி வரும் நிலையில் அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே இதனை தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலைவுக்கு என்று பிரத்யேகமாக எந்த ஒரு விசேட அறையும் கட்டப்படவில்லை. எப்போதும் போன்று அங்குள்ள சாதாரண அறையில் தான் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சுரேஷ் சாலை தடுத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த விசாலமான அறையில் இதற்கு முன்னரும் கூட பலர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். ஆனாலும் அந்த நேரம் எவ்வித முறைப்பாடுகளும் முன்வைக்கப்படவில்லை என்றும் இந்த அறைகள் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்கு பின்னர் புதிதாக உருவாக்கப்பட்டவை அல்ல என்றும் கூறியுள்ளார். தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலேவுக்கு உணவு கொடுக்காமல் இல்லை. மாறாக அவர் வாயினால் உணவு உண்ண மறுப்பு வெளியிட்டு வருகின்றமையே இங்கு பிரதான பிரச்சனை. தேசிய வைத்தியசாலையில் அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றது. அவர் தற்போது சுயநினைவுடன் நடமாடுவதோடு அவருடைய தனிப்பட்ட வேலைகளை அவரை பார்த்து வருகின்றார். வாயினால் இல்லாமல் மூக்கில் இடப்பட்டுள்ள குழாய் ஊடாக அவருக்கான உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியாக வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அவர் உணவு உட்கொள்ளாமல் இருப்பதற்காக வெளியே மேடைகளை அமைத்தோ கூட்டங்கள் மற்றும் ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்தியோ அல்லது பூஜைகளை நடத்தியோ எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. வெளியே பதாகைகளை கட்டுவதை விடுத்து அவரது மனைவியும் பிள்ளைகளும் அவரிடம் சென்று உணவை உட்கொள்ளுமாறு கூறினால் இந்த பிரச்சனை உடனடியாக முடிவுக்கு வந்துவிடும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளார். 36 கிலோகிராம் ஹாசிஸ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 18 வயதுடைய இளம் யுவதியொருவர் இலங்கை சுங்க திணைக்களத்தின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று இரவு 10:40 மணியளவில் கனடாவின் டொரண்டோவில் இருந்து துபாய் வழியாக எமிரேட்ஸ் விமானம் EK648 மூலம் இலங்கைக்கு வந்து சேர்ந்துள்ளார். சோதனையில் பயணப்பதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 35 கிலோகிராம் ஹாசிஸ் போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கண்டெடுத்ததோடு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி 352 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு எதிராக காலம் காலமாக அரங்கேற்றப்பட்ட அநீதிகளையும் இனப்படுகொலைகளையும் யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வரும் மனித எலும்புக்கூடுகள் சர்வதேச ரீதியில் உறுதிப்படுத்துவதற்கான மிக முக்கிய வரலாற்று ஆவணமாக மாறியுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். அனுர அரசு இந்த விவகாரத்தில் தீர்க்கமான முடிவை எடுத்து தனது நடுநிலை தன்மையையும் நீதித்தன்மையையும் உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். நீதி அமைச்சின் பூரண அனுசரணையோடு இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு தற்போதைய அனுர அரசு எடுத்துள்ள முதல்
முதற்கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் என்றும் கூறியுள்ளார்.